உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் 1.5 டன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டெபிலைசர் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெபிலைசர் மாடலாம் யாரெல்லாம் மேஜர் ப்ளே பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா V-Cards Pro, மைக்ரோடெக், எவரெஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம தாராளமாக பயப்படாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டன் இருக்கக்கூடிய ஏசிக்கு என்ன மாதிரியான ஸ்டெபிலைசர் வோல்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 வோல்ட்ல இருந்து 280 வோல்ட் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஸ்டெபிலைசர் மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 1.5 டன் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனரில் பயன்படுத்த உகந்தது. அதுவும் வந்து பிரத்யேகமாக இப்போ வரக்கூடிய இன்வெர்டர் மாடல் ஏசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும். பொதுவாகவே மார்க்கெட்டில் வந்து ஸ்டெபிலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் மாடலுக்கு ஏற்ற மாதிரியும், ஒரு மாடல் வந்து இன்வெர்டர் மாடல் இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்டாகவும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வாங்கும்போது இந்த விஷயங்களை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். நிறைய பேர் வாங்கிட்டதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறீங்க, பட் அப்போல்லாம் இருக்காதீங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி இன்வெர்டர் மாடலுக்கும் இது சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல கைடாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பேஸ் சேவ் பண்ணக்கூடிய வகையில் அல்ட்ரா ஸ்லிம் டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டெபிலைசர் மாடல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட வீட்டில் இன்வெர்டர் ஏசி எல்லாம் மாட்டிடுவாங்க, பட் பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்காது ஸ்டெபிலைசர் மாட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஸ்பேஸ் சேவிங் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலைசர் மாடலை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நல்ல ஒரு பெஸ்ட் பையிங்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். 40% வரைக்கும் உங்களுக்கு பவர் சேவிங் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டெபிலைசரில் தராங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக எனர்ஜி ரேட்டிங்கையும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனர்ஜி சேவிங் மோட் எவ்வளோ தராங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு இன்வெர்டர் ஏசி மாடல் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெபிலைசரில் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் தராங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டெபிலைசர் மாடல்லையும் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே ஸ்டெபிலைசர் மாடலில் டக் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் லெவலில் வந்து உரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து வரும். இதெல்லாம் வந்து வராமல் இருக்க மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வந்து நல்ல பிராண்டில் கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாகவே ஸ்டெபிலைசர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோலில் தான் நமக்கு வரும். ஏன்னா ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், இடிக்கிறதுலேருந்து நம்மளுடைய ஏசியோ இல்லை ஃபேனையோ இல்லை டிவியோ காப்பாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமான பவர் வந்து வரும்போதோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், டக் டக்குன்னு சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் ஒரு ஸ்டெபிலைசர் வாங்க முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 100% காப்பரால் மேக் பண்ணியிருக்காங்களா, ஹை லோட் ப்ரொடெக்ஷன், தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் இதெல்லாம் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் வாங்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாரண்டி ஃபைனலாக வந்து 5 வருடங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெபிலைசருக்கு தராங்க. ஸோ வாரண்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்டிகுலர் பர்சனல் தாட். ஸோ அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வாரண்டி பீரியட் அதிகமாக தர மாதிரியான எந்த கம்பெனி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து தாராளமாக நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் ஸ்டெபிலைசர் மாடல் என்ன மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாஸ்ட் பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல கேண்டிஸ் கிறிஸ்டல் ஸ்டெபிலைசர் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஏர் கண்டிஷனர் ஏசி அப் டு 1.5 டன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இனிஷியல் டைம் டிலே சிஸ்டம் இதுல இருக்கு. பில்ட் இன் சர்ச் ப்ரொடெக்ஷனோட வருது. 6 இயர்ஸ் பெஸ்ட் இன் கிளாஸ் வாரண்டி இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 1449 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 112 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல சிஸ்ப்ரோ ஸ்டெபிலைசர் மாடல் பத்தி பார்க்க போறோம். டிஜிட்டல் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மாடலா வருது. ஏசி 1.5 டன் அதாவது 160 வோல்ட்ல இருந்து 300 வோல்ட் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஹை லோ வோல்டேஜ் கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கு. மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 2999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 11 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல எவரெஸ்ட் மாடல் ஸ்டெபிலைசர் பத்தி பார்க்க போறோம். யூஸ்ட் அப் டு 2 டன் ஏசி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒர்க்கிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 170 வோல்ட்ல இருந்து 270 வோல்ட் வரைக்கும் வரும். 40% பவர் சேவிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் ஃப்ரீ ஆபரேஷன்ல இருக்கு. 5 இயர்ஸ் வரைக்கும்
இந்த ப்ராடக்டான வாரண்டியும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1750 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 52 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல மைக்ரோடெக் ஸ்டெபிலைசர் மாடல் பத்தி பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மாடலா வருது. ஏசி பாத்தீங்கன்னா அப் டு 110 160 வோல்ட்ல இருந்து 285 வோல்ட் வரைக்கும் தாங்கும். லோ அண்ட் ஹை கட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வால் மவுண்டிங் டிசைனா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1880 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 394 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல V-Guard ஸ்டெபிலைசர் மாடல் பத்தி பார்க்க போறோம். இன்வெர்டர் ஏசி அப் டு 1.5 டன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். V-Guard VIG 400 மாடலா வருது. பவர் ரெக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 170 வோல்ட்ல இருந்து 270 வோல்ட் வரைக்கும் தேவைப்படும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெபிலைசர் மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டெபிலைசர். நல்ல வாரண்டி ரேஞ்சும் கொடுத்துருங்க. அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் வரும். அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1970 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 207 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த 5 மாடலையுமே வந்து நீங்க இன்வெர்டர் ஏசி மாடலையும் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் ரெண்டுத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அங்க போய் இன்னும் அதிகமான விஷயங்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாப் 5 பெஸ்ட் ஸ்டெபிலைசர் மாடல் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நான் சொன்னதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இல்ல பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்தோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸும் இருக்கு. உங்களை எது ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுதோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சார்ஜ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான புது வீடியோ அப்டேட் பண்ணாலும் தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது மூலமாக சரியான ப்ராடக்ட்டை கரெக்டான நேரத்தில் உங்களால் வாங்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.